மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மீண்டும் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். எல்லையில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் பிரதமரை சந்தித்து அஜித் தோவல் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். டெல்லியில் உள்ள பிரதமர் இல்லத்தில் அஜித் தோவல் சந்தித்து ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மீண்டும் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். மீண்டும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பிரதமர் மோடியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனையில் என்னென்னவெல்லாம் விவாதிக்கப்பட்டிருக்கும், விவரங்கள் என்ன? வணக்கம். இது மிக மிக ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டும். காரணம், மற்றபடி ஒரு சாதாரண அமைச்சர்களோ மற்றவர்களோ சென்று பார்க்கிறார்கள் என்பதை தாண்டி இவர் ஒரு தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய நபர். பெரும்பாலும் இந்தியாவினுடைய பாதுகாப்புத்துறை விஷயங்களில் ஒரு முக்கிய மூளையாக செயல்படக்கூடிய நபராக இருக்கக்கூடியவர் அஜித் தோவல். இவர் நீங்க பாத்தீங்கன்னா 2014 பாஜகவுடைய கவர்மெண்ட் எப்போ வந்துச்சோ அப்போல இருந்து இவர் தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கின்றார். உலக நாடுகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய அந்த உளவு பிரிவினருடைய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இந்தியாவினுடைய அந்த உளவு பார்வை எப்படி இருக்கிறது, அனைத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய நபராக உற்று கவனிக்கக்கூடிய ஒரு முக்கிய நபராக அஜித் தோவல் இருந்து வருகின்றார். த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் என்று சொல்லக்கூடிய வகையில இந்தியாவில் மிக மிக முக்கியமான நபர்களில் ஒருவராக அவர் இருந்து வருகிறார். அவர் சென்று பிரதமரை சந்தித்து ஆலோசனை நடத்த ஆரம்பித்தோம்னா அது ஒரு முக்கியமான நகர்வாகத்தான் வல்லுநர்கள் பார்க்கிறார்கள். காரணம், ஏற்கனவே நேற்றைய தினம் கூட அவர் தெரிவித்திருந்தார், பாகிஸ்தானுடன் பதற்றம் அதிகரிக்கும் நோக்கம் இல்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையிலே தங்களுக்கு நட்பு நாடாக இருக்கக்கூடிய சில நாடுகளுடன் சேர்ந்து கொண்டும் இந்தியாவை பொருளாதார ரீதியாகவும் மற்ற விஷயங்களிலும் எதிரி நாடாக கருதக்கூடிய சீனா போன்ற நாடுகளுடனும் கைகோர்த்து கொண்டு நமக்கு எதிராக சில சதித்திட்டங்களை தீட்டி வருவதாக தகவல்கள் வந்த வண்ணமாக இருக்கிறது. எனவே ஏதேனும் ஒரு மூலையிலிருந்து பாகிஸ்தானோ அல்லது பாகிஸ்தானுடைய நட்பு நாடோ நம்மீது, நம்முடைய அந்த எல்லையோர மாநிலங்கள் மீது ஏதேனும் திடீர் தாக்குதல் நடத்தினால் அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த ஆலோசனை நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நமக்கு தெரியும், நம்முடைய அந்த படைகள் சென்று அங்கு தீவிரவாதிகள் தங்கியிருந்த நிலைகளின் மீது தாக்குதலை நடத்தி அந்த தீவிரவாதிகளுடைய நிலைகளை அழித்திருக்கிறார்கள். நிச்சயம் அவர்களும் ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய வகையிலே பதில் தாக்குதலை நடத்துவதற்கு திட்டமிடுவார்கள். பாகிஸ்தானை பொறுத்தவரையிலே அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் இங்கு தீவிரவாதிகளை கொல்லவில்லை, எங்கள் நாட்டு அப்பாவி மக்களை கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நேற்றைய தினம் கூட பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு பிரதமர் உரையாற்றியிருக்கின்றார். இது பாகிஸ்தானுக்கான ஒரு வெற்றி, இந்தியாவினுடைய ராக்கெட் லான்ச்சர் உள்ளிட்ட சில ஆயுதங்களை, ஏவுகணைகளை நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்றெல்லாம் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே நாங்கள் பதிலடி தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறோம் என்ற ரீதியிலே தான் பாராளுமன்றத்தில் நேற்று பாகிஸ்தான் பிரதமருடைய பேச்சு இருந்தது. எனவே நீங்கள் அதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பாகிஸ்தான் அல்லது பாகிஸ்தானில் செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் ஒரு திட்டத்தோடு தான் இருக்கிறார்கள். எனவே இந்தியா தொடர்ந்து விழிப்புடன் அனைத்தையும் உற்று கவனிக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. எனவே அது தொடர்பாக நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அந்த பிரதமரை சந்தித்து பேசுவதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. நேற்றைய தினம் அவர் தெரிவிக்கும் போது கூட பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பின்பு அமெரிக்க பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய மார்கோ ரூபியோ, அதே போல இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய பவல், சவுதி அரேபியனுடைய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அல் ஐபன், இது போன்று ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களை அஜித் தோவல் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். ஏற்கனவே அவர்களுடன் நல்ல நட்புறவில இருக்கக்கூடிய நிலையில அந்த அந்நாட்டு பாதுகாப்பு ஆலோசகர்களுடன் நம்முடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தொலைபேசி வாயிலாக பேசியிருந்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய அந்த காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தான் அந்த பகுதிகளில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மீது மட்டும் தாக்குதல் நடத்தியது குறித்து அவர் விளக்கம் கொடுத்ததாகவும் செய்தி குறிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதே போல பாகிஸ்தானுடன் மேற்கொண்டு போர் தொடுக்கவோ அவர்களுக்கு பதற்றத்தை உருவாக்கவோ எங்களுக்கு எந்த விதமான நோக்கமும் இல்லை. ஆனால் பாகிஸ்தான் எங்களுக்கு தாக்குதல் நடத்த முற்பட்டால் நிச்சயம் நாங்களும் களத்தில் இறங்கி கடுமையான பதிலடியை கொடுப்போம், பாகிஸ்தான் கடுமையான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று தன்னுடைய நிலைப்பாட்டை மற்ற நாடுகளுக்கு, ஏன் இந்த நாடுகளுக்கு தெளிவுபடுத்துகிறார் என்று சொன்னால், இவையெல்லாம் வல்லரசு நாடுகளாக உலகின் முக்கியத்துவத்தை, உலகின் பொருளாதாரத்தை, மற்ற விஷயங்களை தீர்மானிக்கக்கூடிய நாடுகளாக இருக்கின்றது. ஐநா மன்றத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. நாளை நம்முடைய நிலைப்பாட்டிற்கு அவர்கள் கேள்வி கேட்கும் போது இவர்களெல்லாம் நமக்கு துணைக்கு வர வேண்டிய தேவை இருக்கும். எனவே பல காரணிகள் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் மனதில் வைத்துதான் நம்முடைய நட்பு நாடுகள், நமக்கு எதிரியாக பார்க்கக்கூடிய நாடுகளாக சில நாடுகள் இருந்தாலும் கூட
அவர்களுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது செய்தி ஊடகங்கள் வாயிலாக அவர்கள் பார்த்து தெரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு தகவல் என்ற அடிப்படையிலே நம்முடைய அஜித் தோவல் அவர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இந்த விவரங்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார். நாங்கள் எந்த ஒரு அப்பாவியையும் கொல்லவில்லை, பெண்கள் குழந்தைகள் ஆகியோரையும் கொல்லவில்லை, தீவிரவாத முகாம்களைத்தான் தாக்கி இருக்கின்றோம். அங்கு தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகின்றது, தீவிரவாதிகள் ஆயுத குடோன்களை வைத்திருக்கின்றார்கள் போன்ற விஷயங்களை எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே போர் மூலம் என்ற ஒரு அச்சநிலை, அது போன்ற பதட்ட நிலை இருக்கக்கூடிய சூழலில் இந்தியா தயாராக இருக்கின்றது என்பதற்காகவும் தற்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் விளக்குவதற்காக ஆலோசனை செய்வதற்காக பிரதமரை சந்தித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது.